கொஞ்ச சில நாளாகவே அடிக்கடி பேசப்பட்ட பெயர் யாருன்னா மைனா நந்தினி. இவங்களோட கணவர் தற்கொலைக்கு அப்புறம் இவங்க என்ன ஆனாங்க, எங்கே போனாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல. தன் கணவரோட தற்கொலைக்கு அப்புறம் அவங்களோட இறப்புக்கு அப்புறமா மைனா நந்தினி எனக்கு கொஞ்ச நாள் அமைதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லாமே கிளம்பி போயிட்டாங்க. கார்த்திக்கோட இறப்பில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைனாவை வந்துட்டு போலீஸ் கைது பண்ணுறதா கூட இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்க வந்துட்டு முன்ஜாமீன் வாங்கியிருந்தாங்க அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மைனா நந்தினி இப்போ வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரசிகர்களுக்காக நான் மறுபடியும் திரும்பி சீரியலில் நடிக்க போகிறேன் அப்படின்னு திரும்பவும் சீரியலில் குதிச்சிருக்காங்க. நீலி அப்படின்ற விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற சீரியலில் இவங்க வந்துட்டு வழக்கம் போல் காமெடி ரோலில் இறங்கியிருக்காங்க. மேலும் மைனா நந்தினி சொல்லும் பொழுது எவ்வளோ வருத்தங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் திரையில் வரும் பொழுது ரசிகர்களுக்காகவும் என்னோட தொழிலை நான் கரெக்டாக செய்யணும் அப்படின்றதுக்காகவும் நடிப்பை என்னோட தொழிலாக எடுத்துக்கிட்டு நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமேல் தொடர்ந்து சீரியல்லையும் படங்கள்லையும் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மைனா நந்தினி. இந்த செய்தியானது அவங்களோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீலி அப்படின்ற நாடகத்தில் அஞ்சலி அப்படின்ற கேரக்டரில் இவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேலும் இவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த நாடகத்தில் நடிக்கும் பொழுது பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு நடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நடிப்புக்காக நான் இதை செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைனா நந்தினியோட ரீஎன்ட்ரியை பற்றின உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மைனா நந்தினியை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் இது மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.